ஹலோ கைஸ், வெல்கம் டு மூவி மீடியம். இன்றைக்கி நாம் டாப் 5 தமிழ் டப்டு வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். சரி வாங்க, இந்த சீரீஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது 2020 ஆனந்த் திவாரியோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன பண்டிஷ் பண்டிட் சீரீஸாங்க. இந்த சீரீஸோட ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ வந்து ஒரு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் கர்நாடிக் சிங்கர். அவங்க வந்து ஒரு குடும்பம். ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து கதையோட ஹீரோயினை வந்து சந்திக்கிறாரு. அவங்க வந்து ஒரு பாப் சிங்கர். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் லவ்வும் வளருதுங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது இந்த லவ்வுக்கு இடையில. உன்னோட மியூசிக் பெருசா, என்னோட மியூசிக் பெருசா, இந்த மாதிரி அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை வெளிப்படுத்துகிற மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் வருதுங்க. அதெல்லாம் கடந்து இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா. அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் காம்படிஷன் ஒன்று நடக்கும் ஹீரோவோட பரம்பரையிலே. அதில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா, அதுதாங்க இந்த சீரீஸோட ஒன்லைனரே. இந்த சீரீஸ் ஒரு மியூசிக்கல் ரொமான்ஸ் கலந்த சீரீஸுங்க. இந்த சீரீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் வர பேக்ரவுண்ட் மியூசிக், இதில் வர சாங்ஸ். ஏன்னா இந்த சீரீஸ்க்கு மியூசிக் பண்ணவர் வேற யாரும் இல்லைங்க, சங்கர் மகாதேவன், ஈஷான் அண்ட் லாய். இவங்க தாங்க இந்த சீரீஸ்க்கு மியூசிக் பண்ணாங்க. இந்த சீரீஸில் முழுக்க மியூசிக்கோட இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சாங்ஸ் இந்த சீரீஸில் செம்மையாக இருக்குங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த கிளாசிக்கல் சாங்ஸ்லாம் வேற லெவலில் இருக்குங்க. இந்த சீரீஸில் மொத்தம் ஒரு சீசன் 10 எபிசோடு இருக்குது. இப்போதைக்கு ஆவரேஜ் ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 40 to 55 மினிட்ஸ் இருக்குங்க. சீசன் 2க்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிடுறேன். மியூசிக்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அப்புறம் மியூசிக் கேட்க உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் போகும் இந்த சீரீஸ். மற்றபடி ஒர்த்தான சீரீஸ் தான். நீங்கள் இதை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஒரு சில அடல்ட் கண்டென்ட் இருக்குங்க. இது வந்து அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2019 டிக்மான்ஷு துலியா அப்புறம் விஷால் ஃபூரியா இவங்களோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன கிரிமினல் ஜஸ்டிஸ் சீரீஸாங்க. இந்த சீரீஸில் மொத்தம் 2 சீசன் இருக்குது. பட் சீக்வல்லாம் இல்லைங்க. ஒரு சீசனுக்கு ஒரு ஸ்டோரி, செகண்ட் சீசன் வேறு ஸ்டோரி. பட் மெயின் கேரக்டர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, மிச்ச கேரக்டர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதில் சீசன் 1 தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் ஆக்சுவலாக தி நைட் ஆஃப்ங்கிற ஒரு பிரிட்டிஷ் மினி சீரீஸோட ரீமேக் தாங்க. இந்த சீசன் 1ஓட ஸ்டோரி ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவை ஒரு மர்டர் கேஸில் சஸ்பெக்டாக பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. உண்மையிலே இவர் குற்றவாளியா இல்லை பொய்யா இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களா, அதுதாங்க இந்த சீசனோட ஸ்டோரி ஒன்லைனர். இந்த சீரீஸில் பங்கஜ் திருப்பதியோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஒரு காமெடியான ஒரு இன்டெலிஜென்ட் லாயர் ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. சூப்பராகவும் நடிச்சிருந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சுவாரஸ்யமான சீரீஸுங்க இது. இந்த சீரீஸில் வர கோர்ட் அண்ட் ஜெயில் சீன்ஸ் அதெல்லாம் டீட்டெயிலாக நல்ல சுவாரஸ்யமாக காட்டியிருப்பாங்க. உண்மையிலே இந்த சீரீஸ் வந்து சூப்பராக இருந்தது. மொத்தம் இந்த சீசனில் 10 எபிசோட்ஸ் இருக்குங்க. ஆவரேஜ் ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 40 to 1 hour இருக்குது. இது ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஒரு சில அடல்ட் கண்டென்ட் இருக்குங்க, வேற ஒன்றும் இல்லை. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2020 நிக்கில் ராவோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஹை சீரீஸ் தாங்க. இந்த சீரீஸோட ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ வந்து ஒரு ட்ரக் அடிக்ட். அவர் ட்ரக் வந்து ஓவராக கன்சியூம் பண்ணனால மயக்க கீழே விழுந்துடுறாரு. ஸோ அவரை வந்து ஒரு ரீகேப் சென்டரில் வந்து போட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு 3 டாக்டர்ஸ் ஒரு மேஜிக் ட்ரக் மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அது இவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் மணி நீட்காக இந்த ட்ரக்ஸ்லாம் செல் பண்ணலான்னு ஒதுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்தது, அந்த பிரச்சனைகள்லேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதாங்க இந்த சீரீஸோட ஒன்லைனர். இந்த சீரீஸ் வந்து ரொம்பவே ஒரு அண்டர்ரேட்டடான சீரீஸுங்க. பட் சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பிரேக்கிங் பேட் அப்புறம் நார்காஸ் இந்த மாதிரியான சீரீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சீரீஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. உண்மையிலே ஒரு மஸ்ட் வாட்ச் சீரீஸ். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அது மட்டும் இல்லாமல் சீசன் 2க்கு லீடு மாதிரி கொடுத்து தான் முடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ்க்கு மொத்தமாக இப்போதைக்கு ஒரு சீசன் 9 எபிசோட் இருக்குங்க. ஆவரேஜ் ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 40 to 50 மினிட்ஸ் இருக்குங்க. நீங்கள் நம்பி பார்க்கலாம். தமிழ் டப்பில் MX பிளேயரில் அவைலபிளாக இருக்குங்க. பட் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஏன்னா ஒரு சில அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதான் உண்மையிலே ஒரு ஒர்த்தான சீரீஸ் தாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2017 கருண் அன்ஷ்மான் அவரோட கிரியேஷனில் ரிலீஸ் ஆன இன்சைடட் சீரீஸ் தாங்க. இந்த சீரீஸோட ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் கேம்பிளிங், அதாவது சூதாட்டம்னு சொல்லுவாங்களே, அந்த கான்செப்டை வச்சு தாங்க கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. நம்ம IPL பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் இவங்க எல்லாத்தையும் கொண்டு போவாங்க. அப்புறம் ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப விறுவிறுப்பாக போகும். கிரிக்கெட் ஆடுறதுலாம் ரொம்ப செம்மையாகவே காமிச்சிருந்தாங்க. அப்புறம் VFX ஒர்க்கிங்கும் நல்லா இருந்ததுங்க. இந்த சீரீஸில் மொத்தம் 2 சீசன்ஸ் 20 எபிசோட்ஸ் இருக்குது. எபிசோட்ஸோட
ஆவரேஜ் ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 40 to 50 மினிட்ஸ். நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் லவர்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான சீரீஸுங்க. அப்புறம் இதில் கிரிக்கெட் கம்மியாக அதில் நடக்கிற பொலிட்டிக்ஸ் தான் அதிகமாக காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காமெடி எமோஷனலாகவும் ஒரு சில இடத்துல இருக்கும். இதில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு இதில் தேவேந்தர் கேரக்டரில் நடித்தவரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு மாதிரி காண்டாவும் இந்த கேரக்டரை பார்த்தா அதே டைமில் இந்த கேரக்டர் இல்லாமல் போர் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் வருங்க இந்த சீரிஸ் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ அவரோட கேரக்டர் வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிக்கும். என்னோட பர்சனல் ஃபேவரேட்டுங்க. கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த கேரக்டரை. இந்த இன்சைடட் சீரிஸ் வந்து அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குங்க. தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்னாவதா நம்ம பார்க்க போகிற சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2020 ஹன்ஷல் மேத்தா ஜெய் மேத்தா இவங்க 2 பேர் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஸ்கேம் 1992 சீரிஸ் தாங்க. இந்த சீரிஸ் வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த சீரிஸ். இந்த சீரிஸோட ஒன்லைனர் சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சீரிஸில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய சீரிஸுங்க. வேற ஒன்றும் இல்லை. அதாங்க இந்த சீரிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான சீரிஸ். இந்த சீரிஸோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், டயலாக்ஸ், மியூசிக், பிஜிஎம் எல்லாமே தரமாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஹர்ஷத் மேத்தா ரோல் நடித்த பேட்ரி காந்தி வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு நான் ஃபேனே ஆயிட்டேங்க. அந்த ரோல் பண்ணதுக்கப்புறம் வேற லெவலில் பண்ணியிருப்பாருங்க ஹர்ஷத் மேத்தா ரோலை. அப்புறம் இந்த சீரிஸில் வர ஒவ்வொரு எபிசோட்ஸும் அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணி செமையாக எடுத்திருப்பாங்க. மேக்கிங்கும் தரமாக இருக்குங்க. முக்கியமாக நான் இந்த சீரிஸை பார்க்க போனதே பிஜிஎம் வச்சுதாங்க. அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி தரமாக வந்திருக்குங்க இந்த சீரிஸ். ஸ்கேம் பிஜிஎம் பற்றி நான் சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான பிஜிஎம் அது. இந்த சீரிஸில் மொத்தம் ஒரு சீசன்ஸ் அண்ட் 10 எபிசோட்ஸ் இருக்குது. ஆவரேஜ் ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 40 to 50 மினிட்ஸ் இருக்குது. இது சோனி லீவில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ப்ரீமியம் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஒரு மெச்சூர்ட் ஆர்டர்ஸ்க்கான சீரிஸுங்க. ஏன்னா இதில் பேட் வேர்ட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தாங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் சீரிஸ். மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அதுவும் இல்லாமல் ஐஎம்டிபி லெவலில் டாப்பில் வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டில் ஒரு இந்தியன் சீரிஸ் இருக்குன்னா அது ஸ்கேம் 1992 மட்டும்தாங்க. வேற எந்த ஒரு சீரிஸும் ஐஎம்டிபி லெவலில் டாப்பில் வந்ததில்லை இந்தியாவில். அப்புறம் முக்கியமாக இந்த சீரிஸ்க்கு தீம் மியூசிக் கம்போசராக இருந்த அச்சின் தாக்கர் அவருக்கு வந்து பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவரோட பிஜிஎம்னால தான் இந்த சீரிஸ் இவ்வளோ ஃபேமஸ் ஆக காரணம்னு முக்கியமாக சொல்லுவாங்க. அவருக்கு பெரிய கிரெடிட்ஸ் உண்டுங்க இந்த சீரிஸில். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ண ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். பை.